இருக்கணும். ஒரு காலத்துல காப்பு கட்டியாச்சுன்னா முகூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னா ஊரோட விரதமா இருந்தோம். ஆமா, விருந்துக்கு வர்ற அத்தனை பேரும் விரதமா இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? குடமுழுக்கு என்ற நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகம்னாலும் சாராயம் தேவைப்படுது. ஆமா, ஒரு வீட்டுல யாராவது இறந்து போனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா அந்த நாடுன்னு நீங்க அவரவர் யோசிச்சு பாருங்க. எங்க போகுது? நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க போறோம்? ஆன்மீகம் நிறைந்த இந்த பூமியில 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயிலும் ஒழுங்கா இருக்கான்னா சில கோயில்ல விளக்கே எரியறது இல்ல, கோயில்ல தீபம் போடுறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல சிந்தனையோடு நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைப்போம், நஞ்சை விதைக்க கூடாது என்பதுதான் நற்சிந்தனையாக இருக்க முடியும். அந்த வகையிலே இந்த ஆன்மீகம் தான் மனிதனை நல்ல பக்குவத்தோடு வைத்திருந்தது. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களும் கோயிலுக்கு முன்னால குளத்தை வெட்டி வச்சு, ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. இந்த கிழவி பாட புத்தகத்துல ஒரு பாட்டு வச்சாலே ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு. சாலவும் என்ற வார்த்தைக்கு மிகுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. எதுக்கு? ஏன் கோயிலை கட்டி வச்சேன்? கோயில்னு ஒரு சாமி இருந்தா ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் தான் பக்தி ஆகுச்சு. அந்த பக்தி தான் நம்மளை தப்பு பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தது. இப்ப கடவுளாவது ஒன்னாவது கோயில்ல தான் அம்புட்டு தப்பு நடக்குது. படிச்ச வந்து அத்தனை அயோக்கியத்தனம் பண்றேன் பாத்தியலா? டெல்லியில குண்டு வெடிப்பு பூரா பட்டப்படிப்பு படிச்சு மருத்துவர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம், எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து விட்டார்கள். சிந்தித்து பார்ப்பதற்கு மனித ஜென்மத்துக்கு நேரம் இல்லாம போச்சு. எங்க போய் சொல்றது? நல்ல சிந்தனையை ஊட்டுவதற்கு ஆள் இல்லை. அவரவருக்கு என்ன தேவையோ அதற்கான வழிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா படிச்சவன் சூது வாதம் செஞ்சா போவேன் ஐயோன்னு போவேன்னு பாரதியை சொல்லி வைத்திருக்கிறான். ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை. சீட்டாடுவது தப்பு, மது மாது சூது தவறு. அப்படி சீட்டாடுவது தவறு, உள்ள புடிச்சு வைக்கிற காவல்துறை. அலைபேசி என்ற செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 300 பேருக்கு செத்தாச்சு. ஆனா அதை தடுக்க முடியலையே. அப்ப சட்டம் யாருக்கு வேலை செய்யுது? நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்க. ஆனாலும் உலகம் போற போக்கு. அண்ணன் சொல்லிட்டாரு போட்டி பாட்டு பாடணும், மணி 2க்கு மேல ஆச்சு. அதனால என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண போறான்? இருக்கிற நேரத்துக்குள்ள எதையாவது ஒன்ன சொல்லிடலாம்னு ஒரு ஆசை. அந்த ஆவலோடு இடத்தை பார்க்கின்ற பொழுது தாய்மார்கள் எல்லாம் கருணைய வடிவமானவர்கள் இருந்தாங்கல்ல. அப்பா அடிச்சு போட்டாருன்னா பிள்ளைய அம்மா அரவணைப்பா. அதனாலதான் சுதி மாதா லயம் பிதான்னு பேரு. இங்க மாதான்னா தாய், அவரை பிதான்னா அப்பா. அம்மாவும் அப்பாவும் பெட்டியும் அந்த லய வித்துவான் தாளக்காரன். அம்மா என்ன பண்ணுவா? அடிச்சுட்டா அரவணைக்கிற மாதிரி சுதியை விட்டு பாடிட்டா நீங்க அரவணைச்சிருவீங்க. அம்மா சாமி என்னத்தை வெளியே தெரிய கூடாது. நாங்க செய்யற தவறெல்லாம் மறைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு தாய் போல. ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா அடிச்சது மாதிரி படக்குன்னு அடிச்சு விடுவாரு மச்சா, வெற்றி மச்சான். அப்ப என்ன அர்த்தம்? சுதி மாதா லயம் பிதா. தாயின் தந்தைக்கு எவ்வளவு முக்கியம். 4 பேர் மெச்ச வாழணும். மாதா பிதா குரு தெய்வம் மெச்சுவது போல இந்த இடத்துல தாய்க்கும் தந்தை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பாடினார். ஆலயம் தொழுவது சாலவு நன்று. அப்பேற்பட்ட கோயில் இருக்கிற இடத்துல குடியிருக்கணும்னா, கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும். குளிச்சோன்னா சரியான ஆடையை உடுத்தணும்.